இப்பொழுது அதிமுக கடைசி தேர்தலில் நிக்குது. அண்ணன் பழனிசாமி அவர்கள் கடைசி அதிமுக அவருடைய பொதுச் செயலராக இருக்க போறார். அவரை பொறுத்த மட்டும் அதிமுகவை இருந்ததை அமித்ஷா அதிமுகவை மாற்றிய பெருமை அவரைத்தான் சாரும். அந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவுடைய கடைசி தேர்தலா இருக்க போறது. தாவேகா என்ற கட்சி அதிமுகவுடைய இடத்தை நிரப்புகின்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது அந்த பயம்தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய பலத்திலே தெரியும். இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களுக்குள்ள ஸ்பேஸ், எங்களுக்காக ஆதரவு அளித்த மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நல திட்டங்களையும் அவர்களுக்கு அந்த ஏழை மக்களுடைய திட்டங்களும் கொண்டு சென்று வருதான் இப்போது இன்று நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போன்ற மருத்துவ திட்டங்கள் போன்ற திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு நாங்கள் உடன் உறுதுணையாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் பார்ப்பது என்பது பாஜக தான் எங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டுல மதவாதம் உள்ள வரக்கூடாது. மதவாதம் மத வெறி உள்ள வரக்கூடாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது மத வெறியின் அடிப்படையில் உருவானது. ஒழுங்கா எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி அதுல அரசியல் பண்ணுவதற்காக கூடி வந்த மத வெறியருடைய கூட்டம் பாஜக. இப்படி திருப்பரங்குன்றம் மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காக பாஜக முயற்சிக்கும். அதை தடுத்து நிறுத்துவதுதான் எங்களுடைய வேலை. 29 தேர்தலிலும் பாஜக தமிழகத்திலிருந்து ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அரசியல் செய்யும். பாஜகவிற்கும் மதவெறிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தலையும் பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே செல்லுபடியாகாத காசு என்பது பாஜக. அந்த காசு எந்த பக்கம் போனாலும் சரி பக்கத்துல இருக்க மற்ற காசுகளும் செல்லாம போயிடும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாஜக அதிமுகவோடு சேர்ந்தோ அதிமுகவை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பாஜகவை பொறுத்த மட்டும் பாமக மற்ற கட்சிகளை தூக்கிட்டு போய் 2024 கூட்டணி வச்சாங்க. அவங்களே நடு ரோட்ல நிப்பாட்டு போயிட்டாங்க. அதனால பாஜகவோடு தமிழ்நாட்டுல யாரு கூட்டணி வச்சாலும் சரி ஒன்று தெளிவாக இருக்கும், அந்த கட்சியை சேர்ந்து தோத்து போயிடும். அதனால யாரு கூட்டணி வைக்க தயாரா இல்லை. அதனால கூவி கூப்பிடுற நிலைமைக்கு பாஜக வந்துருச்சு. அவரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் சரி, இப்ப பாஜக அவர்கள் அண்ணாமலைக்கும் நயினார் நாயகத்திற்கும் நடக்கின்ற கோஷ்டி சண்டை என்பது சிந்திச்சு போயிருக்கு. ட்விட்டர்லயும் சரி பொது வழியிலையும் சரி அவர்கள் பண்ணுகின்ற கோஷ்டி சண்டை என்பது பாஜகவுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த எவ்வளவோ இடிஐ சிபிஐ மிரட்டி உபயோகப்படுத்தி அமித்ஷா மிரட்டி சேர்க்கிற சொத்து எல்லாத்தையும் காலி பண்றதுல அண்ணாமலையும் நயினார் நாயகத்திலும் எடுத்து இறங்கியிருக்காங்க. பாஜக எவ்வளவு கூப்பிட்டாலும் சரி யாரும் அவர்களோடு வரப்போவதில்லை. அதே போலவே திரு விஜய் அவர்களும் என்னை பொறுத்த மட்டும் பாஜகவோடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தெரியவில்லை. பாஜகவை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக அதிமுக அமித்ஷா அதிமுகவினுடைய இடம் என்பதுதான் தமிழகத்திற்கு ஆபத்தானது.